அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. மூலம் ஒரு சவாலாக இருக்கிறது. ஆப்ரேஷன் பண்ணாலும் திருப்பி வருதுன்றாங்க. அதனால் மூலத்துக்கு சில டிப்ஸுகள். வெளி மூலம் இருக்குது, வெளியே கட்டி கொப்பளிச்சுங்க. உள் மூலம் உள்ளே இருக்கும். சிலது ரத்தமாக வரும் பாத்ரூம் போகும்போது. அது மாதிரி வகைகளாக இருக்குது. இது என்ன பண்ணணும்? துத்திப்பூ நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா, காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம மூலம் சரியாகிடும். அதே போல் நம்ம நாகப்பூக்களை வெயிலில் உலர்த்தி காய வச்சு பொடியாக்கி வெண்ணெயுடன் கலந்து காலை மாலை வேளை சாப்பாட்டுக்கு முன்னே வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் ரத்த மூலம் சரியாகிடும். அதே போல் நம்ம ஞாயிறு இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. நல்லெண்ணெய் கலந்து அரைச்சி காலையில் கொதிக்க வச்சு குடிக்குவாங்க, இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். ஒரு பிடி கைப்பிடி அளவுக்கு ஞாயிறு இலையை அரைச்சி நல்லெண்ணெயுடன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா ரத்த மூலம் சரியாகிடும். அதே போல் வெங்காயத்தை நெய்யில் வதக்கி காலையில் சாப்பாட்டில் போட்டு இப்போ சமைச்சு பசங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த மூலம் குணமாகும். அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு துத்தி வேர், ஒரு கைப்பிடி அளவுக்கு பிரண்டை வேர், ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் நம்ம நெல்லிக்காய், ஒரு ஸ்பூன் கடுக்காய், இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட மூலமும் சரியாகிடும். அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு நாவை இலை எடுத்து அரைத்து பசும்பாலில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுன்னு வந்தீங்கன்னாலும் மூலம் சரியாகிடும். அதே போல் அரசம்பாலுடன் பசும்பால் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னாலும் ரத்த மூலம் சரியாகிவிடும். அதே போல் நம்ம அதிமதுர பொடியுடன் வெந்நீரில் ஒரு கிளாஸ் தண்ணியில் சுட தண்ணியில் அதிமதுர பொடி ஒரு ஸ்பூன் போட்டு காலையில் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா மூலம் சரியாகிவிடும். அதே போல் நம்ம பரங்கிப்பட்டையை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னாலும் மூலம் சரியாகிவிடும். அதே போல் அசோகமர பட்டையை தூளாக்கி ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தாலும் மூலம் சரியாகிவிடும். அதே போல் தனியாவுடன் கல்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூலம் சரியாகிவிடும். அதே போல் ரத்த வாந்தி எடுக்கிறவனுக்கு அதிமதுர பொடி, சந்தனப்பொடி இது 2 சம அளவுக்கு எடுத்துங்க. பாலில் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா ரத்த வாந்தி சரியாகிவிடும். அதே போல் ஆப்பிளுடன் இந்து உப்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் ரத்த வாந்தி சரியாகிடும். அதே போல் நம்ம அரசம்பட்டையை எடுத்து காய வச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை சுத்தமான நீரில் குடிச்சுன்னு வந்தாலும் ரத்த வாந்தி சரியாகிவிடும். அதே போல் வாயில் வீக்கம் இருக்கும், வலி இருக்கும், நாக்கெலாம் பொங்கிடும். அவங்களாம் என்ன பண்ணணும்? ஆழ விழுது மென்று முழுங்கினா சரியாகிடும். அதே போல் அத்தி இலைகளை கொதிக்க வைத்து அந்த தண்ணீரில் வாய் கொப்பளிச்சினாலும் சரியாகிடும். அதே போல் ஆப்பிளை மென்று வாயில் ஒரு நிமிஷம் வச்சு முழுங்கினாலும் சரியாகிடும். அதே போல் எலுமிச்சம்பழம் சாறில் வாய் கொப்பளிச்சினாலும் அந்த வீக்கம் சரியாகிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.